ஹாய் மகா, திஸ் இஸ் வி அஜினி சார். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஊருக்கு போகிறோம் கன்னியாகுமரிக்கு. அதுவும் பஸ்ஸில் போகிறது தான் ஃபஸ்ட் டைமு பஸ்ஸில் போகிறது. ரூமில் இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பைக்கில் வந்தோம். புக் பண்ணி நம்பருக்கு வந்து பஸ்ஸு கிளம்புறதுக்கும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மெசேஜ் வருது. டிரைவரோட நம்பர்லாம் மெசேஜ் வருது. எனக்கு அதே மாதிரி வந்துச்சு. அதுக்கு முன்னே நான் வந்துட்டேன். எனக்கு பஸ் 6 மணிக்கு தான். இப்போ பஸ்ஸில் தான் இருக்கேன். பஸ் 6 மணிக்கு, ஆனால் அடிக்கிறது 6:15 ஆகுது. ஒரு நாள் டிராஃபிக் எல்லாம் இருந்தால் ஓகே. இங்கே சரியான டிராஃபிக்கு. ஒன்று தான் போகுது. நிறைய இருக்காங்க. அவ்வளோதான், பஸ்ஸு கிளம்பிட்டு கிளம்புக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே போகுது பஸ்ஸு. ஆனால் எப்படி போகுதுன்னு தெரில. சுற்றி போகுதா இல்லை மீன் என்ட்ரன்ஸ் வெளியே போகுதுன்னு தெரில. பார்ப்போம். மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக தான் ப்ரோ வெளியே வரும். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. சொல்லிக்கிட்டா போலீஸ் தான் போலீஸ் தான். எப்போ ஒரு க்ரௌட் இல்லை, டிராஃபிக் போயிடுன்னு தெரில. இப்போதைக்கு டிராஃபிக் இல்லை. இது போக எப்படி இருக்கிறோன்னு தெரியாது, பார்த்துக்கலாம். சிங்கப்பெருமாள் கோயில் டிராஃபிக் வந்து பஸ் நிறுத்திட்டோம். இதான் அப்புறம் இப்போ இருக்கிறதுல பிக்கஸ்ட் டைம். ஊருக்கு ஒரு நாள் இதே மாதிரி சொந்த வண்டியில் போகணும். ஆனால் என்னைக்கு போவேன் எப்படி போவேன்னு தெரியல. நான் ஒரு நாள் கண்டிப்பாக போவேன் இந்த மாதிரி. இது வந்து டுவர்ட்ஸ் வண்டலூர் போகிற ரோட்டு. இங்கே சரியான டிராஃபிக்கு. ஆனால் இங்கே இருந்து செங்கல்பட்டு போகிற ரோட்டில் டிராஃபிக் இல்லை. ஆனால் வண்டலூர் போகிற ரோட்டு தான் சரியான டிராஃபிக்காக நிற்கிது. பாவம் அவங்க தான். வண்டி கிளம்புறது வந்து நமக்கு பெரிய அளவு டார்ச்சர் எதுவும் இல்லை. பெரிய அளவு சிக்னல் த்ரெட் இல்லை. ஆனால் இருக்குது ஒரு இடத்துல சிக்னல். ஆனால் டிராஃபிக் பெருசாலாம் எதுவும் இல்லை. ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது டிராஃபிக் மெயின்டெனன்ஸ் எல்லாம். நாங்கள் இந்த வண்டலூர் போகிறதுக்கு தான் சரியான டிராஃபிக். ஒவ்வொரு சிக்னலும் கிடக்கு. இப்போ தான் சிங்கப்பெருமாள் கோயில் வந்திருக்கோம். பாப்பா இதுக்கு முன்னே வேறு எங்கே இருந்துருங்கிறீங்களா? ரோட்டு தப்பு. நான் இப்போ தான் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு என்ட்ரி ஆகிருக்கோம். இதுக்கப்புறம் சிங்கப்பெருமாள் கோயில் தான் ஃப்ளை ஓவரு ஓட்டம் குப்பத்தான். டிரைவர் முரட்டத்தனமாக ஓட்டான். நைட் எங்கேயா கொண்டு விட்டுருவானு தெரில. சரியாக ஓட்டான். கேப்பு கேட்டச்சா காலையில் வச்சு அழுத்து பிடிச்ச ஒரு ஆக்சிலேட்டரை பிரேக் குத்தினா ஒரே அடியாக குத்தான். என்ன கதைன்னு தெரில. இவன் கதை வேறு. இப்போ டிராஃபிக் எப்போ தான் முடியும்னு தெரில. இப்போ இந்த டிராஃபிக் இதில் ஒரு 1/4 மணி நேரமாக நிற்கும். 1/4 மணி நேரம் தான், 1/2 மணி நேரம்லாம் இல்லை. 1/4 மணி நேரம் நிற்கும். ஓரளவு லைட்டாக மூவ் ஆகுது. இன்னைக்கு பார்த்ததில் பயங்கரமான டிராஃபிக் இது ஒன்று தான் இப்போதைக்கு. தெரியுதா? ஃபுல்லாகவே செக்கவேன்னு இருக்கு. கூகுள் மாதாஜி 11 மணி நேரம் தான் அடிச்சு கிளிக்கணும் தான் வெறி ஆகுது. கூகுள் மாதாஜி 11 மணி நேரம்னு காமிது. 11 மணி நேரம் 38 நிமிஷத்தில் போயிடும். ஐயோ ஃபோக்கஸ் ஆகுது. 11 மணி நேரம் 38 நிமிஷம் காமிக்குது. சரியான டிராஃபிக். எவ்வளோ தூரம் பண்ணு பார்க்கிங்களா? இருக்கு. இங்கேருந்து இங்கே போகிறேன் கீழே. இங்கேருந்து அவ்வளோதான் போக வேண்டியதான். ஒரு பிரச்சனைலாம் பேஜ் இருந்தால் சந்தோஷம். போலீஸ் ஆஃபீஸர்னு வண்டி டைவர்ட் பண்ணிவிட்டாங்க தெரியுதா? லார்ஜ் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வேறு ரூட் பண்ணி விட்டாங்க, ரூட் பண்ணி. ஆனால் அவ்வளோ டிராஃபிக் ஏரியாஸ் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கிட்ட. அதனால லோடு வண்டி எல்லாமே ரூட்டு தான். எதுவுமே யோசிக்க கிடையாது. புரியுதா?
டிராஃபிக் தாண்டோன்னு நம்ம ஆள் பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சைட்லலாம் ஹெவியான டிராஃபிக்கு. எவ்வளோ தூரம் நிற்குது? அப்போ தான் சொன்னேன் இல்லை, வண்டலூர்லேருந்து இங்கே வெளியே வரது ஓரளவு பரவாயில்லப்பா. வண்டலூர் போகிற சைடு சரியான டிராஃபிக். இந்த எஸ்பி கோயில் வண்டலூர் கொஞ்சம் ஃப்ரெண்டெல்லாம் சரியான டிராஃபிக்னா சரியான டிராஃபிக்கு. ஹை லெவல் பீக்கில் நிற்குது இங்கெல்லாம் டிராஃபிக்கு. தெரியுதா? ஆச்சரியமாக இருக்குப்பா. செங்கல்பட்டு டோலில் பெரிய அளவு க்ரௌடே இல்லை. நான் சத்தியமாக இதை எதிர்பார்க்கல ப்ரோ, சீரியஸாக. டைம் பார்த்தீங்கன்னா மணி 7:12 ஆகுது. நிறைய அலௌன்ஸ் பண்ணாங்க, ஆனால் க்ரௌடே இல்லை. சரியாக இருக்குது வண்டி, க்ரௌடே இல்லை இங்கே. அது வரைக்கும் சந்தோஷம். அங்கே ஏதோ கார் பைக் ஏதோ பிரச்சனை போய்ட்டுருக்கீங்க. அங்கே என்ன கடைன்னு தெரில. நிறைய கார்லாம் ஒதுக்கி விட்ருக்காங்க. தெரியுதா? என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்னு தெரில. அது மட்டும் அங்கே பிரச்சனை போய்ட்டுருக்கு. வேறு எங்கே எந்த பிரச்சனையோ இல்லை, வேறு எதுவும் கதவும் ஏன்னு தெரில. வண்டி அவங்க வண்டியில் அவ்வளோதான். இதைத்தான் ஒரு சின்ன டிப்பு எல்லாம் இருக்கும். இந்த யாராவது தீபாவளி வரீங்கன்னா பஸ்ஸு 7 மணிக்கு 6 மணி வேணா கிளம்புற மாதிரி பஸ்ஸை புக் பண்ணுங்க. இல்லைன்னா குறைஞ்சது 7 மணிக்கு அங்கேருந்து கிளம்பிடுங்க. கிளம்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பஸ்ஸில்னாலும் சரி, உங்கள் ப்ரைவேட் கார்லனாலும் சரி, எதுலனாலும் மேக்ஸிமம் ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ளே அங்கேருந்து கிளம்பிட்டிங்கன்னா சென்னையிலேருந்து இங்கே க்ரௌட் எதுவும் பெரிய அளவு இல்லை. இப்போ நம்ம இங்கே செங்கல்பட்டு டோல் தாண்டி வந்துட்டுருக்கோம். ஒரு க்ரௌடில் செங்கல்பட்டு டோல் எல்லாம் சூப்பராக எல்லாத்தையும் அலௌன்ஸ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி விட்டுட்டே இருக்கானுங்க. ஆனால் அந்த ஒரு இதில் தான் என்ன பிரச்சனை எனக்கு தெரில. பஸ்ஸு அடுத்து ஒரு சரியான டிராஃபிக்கில் மாட்டேன். மேப்பை பாருங்களேன், கிட்ட செப்பச்சவேன்னு இருக்குன்னு சரியாக இருக்குது. செக்க செவையான் இருக்குது. இந்த பாலாறு பிரிட்ஜ் இருக்குல்ல, பாலாறு பிரிட்ஜுக்கிட்ட வந்தாலே தாங்க அதுக்கிட்ட சரியான டிராஃபிக் ஆகும். பாலாறு பிரிட்ஜுக்கிட்டையும் டக்குன்னு போக மாட்டாங்க. அதுக்கிட்டையும் சரியான டிராஃபிக். அது இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பாலாறு பிரிட்ஜுக்கிட்ட வந்துவிட்டோம், ஆனாலும் சரியான டிராஃபிக்காக இருக்குது. பாலாறு பிரிட்ஜை தாண்டி தான் இப்படி தான் இருக்குது. தெரியுதா டிராஃபிக் எவ்வளோ டக்குன்னு? சரியான டிராஃபிக். பாலாறு பிரிட்ஜு கிட்ட வந்துவிட்டோம். இப்போ இன்னும் பயங்கரமாக இருக்குது டிராஃபிக்கு. அம்மா என்னாச்சு இப்படி கீழே சுற்றி கூட்டு போகிறேன். ஒரு ரூட்டு தெரியினால எப்படி போகிறாரு என்ன கதைன்னு தெரில. ஆனால் இப்படியும் போகலாம். மேலே சரியான டிராஃபிக், அதனால அண்ணன் கீழே கூட்டு போகிறாரு. குட் ஐடியா அப்புறம். இந்த ரூட்டு நல்லா தெரிஞ்சவருன்னு நினைக்கிறேன் மனுஷன். அவ்வளோதான், அங்கே டிராஃபிக்கில் மாட்டாமல் மனுஷன் இந்த சர்வீஸ் ரோடு பிடிச்சி இப்படி வராரு. ஆனால் இங்கேயும் டிராஃபிக் இருக்குது. இது இங்கே வேறு ஏதோ ரோடு காலி ஏரியா மாதிரி காணடிச்சு போகிறானே. ஆம்புலன்ஸ் வர இந்த மாதிரி பல இதை பார்த்துட்டாங்க. இதுக்கு முன்னே ஒன்றும் ரெக்கார்ட் பண்ண முடியலன்னே தான் கரெக்டாக டைமிங்கில் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சு ஆன் பண்ணி வச்சுருந்தாலும் கரெக்டாக பார்த்துட்டாங்க. ஆனால் நிறைய ஆம்புலன்ஸ் போதுப்பா தான் ஒரு இதாக சங்கட்டமாக இருக்குது வீட்டுக்கு போகிற நேரம். பாலாறு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் இது வரதான் இவ்வளோ டிராஃபிக். தானே ஒரு டிராஃபிக்காக தான் நம்புவேன். சரியான டிராஃபிக். இவங்க என்ன தேவைன்னு தெரில அந்த பைப்புள்ளைக்கு. ரொம்ப கனடியான ஓன்போர்டு வண்டி வரணுங்கள தான் பெரிய பிரச்சனை இருக்குது. வண்டி ஓட்ட தெரிஞ்சு எடுக்கானுங்களா தெரியாம எடுக்கானாலும் தெரில. சிவோ சாமி, எங்கே பார்த்தாலும் சும்மா கனடிச்சிட்டேன். டிரைவரை நம்பர் எவ்வளோ ஒழுங்காக டிசெண்டாக ஓட்டிட்டு போகிறாங்க. எப்படி எக்ஸைடு எங்கே எப்படி ஓட்டுறேன்னு தெரியுது. இந்த ஓன்போர்டு வண்டிக்காரனுங்க இருக்கானுங்களா, ஐயோப்பா சாமி முடியலை இவங்களோட. செக்கருக்கு வண்டியை ஒதுக்கி விட்ருக்காங்க. டோல்கேட்டு பக்கத்தில் நிறுத்தி செக் பண்ணிட்டுருக்கா வண்டியை.
இப்போ வந்து ஹோட்டல் பாலாஜி ஏரியாஸில் வந்து சாப்பிட்டோம். இங்கே வந்து போட்டிருக்காங்க பஸ்ஸு 2 புரோட்டா 82 தான் செஞ்சிக்குப்பம் பக்கத்தில் ஹோட்டல் ஏரியாஸ்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போட்டாங்க. சாப்பிட்டு கிளம்பி வச்சுக்கோம். செஞ்சிக்குப்பத்தில் வந்து நிற்கும். இன்னும் கிடக்குது, இன்னொரு 500 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. நேரில் ஒரு ஃபன் என்னென்னா, இப்போ நைட்டு சாப்பிட என் தம்பி எனக்கு காசு போட்டு விட்டு நான் காசு இல்லைன்னு சொன்னதால எப்பேற்பட்ட தம்பி இருக்கான்னு பார்த்தீங்களா? என் தம்பி இப்படி இருக்கான். இதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் கொஞ்சம் லைக்ஸை கிள்ளி விடாமல் கொஞ்சம் அள்ளி விட்டால் சந்தோஷப்படுவேன். லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் எல்லாம் எவ்வளோ அள்ள முடியுமோ அவ்வளோ அள்ளி விட்டிங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன். ஓ, நீ அப்படி வரியா? இன்னொரு மேட்ரு என்னென்னா, இப்போ சாப்பிட்டதுலேருந்து ஆளு டிரைவர் மாறியாச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இதுவரை இந்த ப்ளூ ஷர்ட்டை போட்டு நிற்காரில் இவர் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். முடிஞ்ச போகிறேன் எனக்கு 2 மணி ஒரு பீஸார் இவ்வளோ நேரம் இவர் தான் ஓட்டு வந்தார். இப்போ ஆள் மாறி வேறு ஒரு ஆள் ஓட்டிட்டார். கண்டக்டராக இருந்தார், இப்போ பஸ் ஓட்டிகிட்டு இருக்காரு. இனி இவர் பட்டு தூங்குவாருன்னு நினைக்கிறேன். நான் கன்ஃபார்மாக என்ன கதைன்னு தெரில. இப்போ போனது எத்தனாவது டோல்கேட்டுன்னு தெரில. ஆனால் எந்த இடம்னு கரெக்டாக தெரில. நிறைய கடையெல்லாம் இருக்குது. போகுது பெரிய ஏரியாவாக இருக்கு. எங்கேயாவது போர்டு போட்டான்னு பார்ப்போம் இந்த இடம்ன்ட்டு. எல்லாம் கடைக்கே பேர் பெருசாக போட்டிருக்காங்க. ஆனால் என்ன இடம் ஒன்றும் போடுவேன் இல்லை. மன்னார்குடி டோல் தாண்டி வந்துட்டுருக்கோம். இதோ மழை லைட்டாக ரொம்பலாம் இல்லை, லைட்டாக பெய்யுது. இப்போ மழை பெஞ்சிட்ருக்குது. வண்டி வெளிச்சத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் கன்ஃபார்மாக எனக்கு தெரில. ஆனால் மழை பெஞ்சிட்ருக்குதுப்பா. எனக்கு தெரியுது, கேமராவில் தெரியுதான்னு மட்டும் எனக்கு தெரில. அதை வந்து நான் இப்போ இன்றைக்கி எடிட் பண்ண நேரம் பார்க்க நேரம் தான் தெரியும். ஷூட் பண்ண நேரம் பார்க்க நேரம் பெரிய அளவு தெரிஞ்ச மாதிரி தெரில. ஆனால் இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ டிடிஎஃப் ஃபேன் பேன்னு சொல்லி ஒரு பேஜில் ஃபேஸ்புக்கில் வந்து டெய்லி வரும் 11 மணிக்கான அந்த வீடியோ எல்லாம். இப்போ பஸ்ஸில் போய்ட்டுருக்கேன் தெரியுதா, மழை பெஞ்சிட்ருக்கு வெளியே. அதனால 11 மணி ஆனோடனே இப்போ நோரட்டோ போட்டிருக்கான். நான் ஃபேஸ்புக்கில் பார்ப்பேன், நீங்கள் எதில் பார்ப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அடுத்த டோல்கேட்டில் வண்டி வந்துருக்குது. சாப்பிட்டு கிளம்புன போகிறோம். இது 2வது டோல்கேட்டு. கரெக்டாக எந்த இடம்னு தெரிலப்பா. டோல்கேட் இருக்குது. பரவாயில்ல, அந்த வண்டி சூப்பராக ஓட்டி 2 பேரும் மாற்றி ஓட்டினாலும் அருமையாக ஓடுது. சீட்டும் பரவாயில்ல, நல்லா தான் கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓடுறதுக்கும். நம்ம காவல் கிணறுக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் இங்கெல்லாம் சரியான மழை. நைட்டு பிடிச்ச மழை இன்னும் விடவே இல்லை, பெஞ்சிட்டே இருக்கு. வாங்குது இங்கே. கண்ணாடி திறக்க முடியல. கண்ணாடி திறந்தா உள்ள தண்ணி அடி, அந்த மாதிரி மழை. இது வந்து முப்பந்தல் விசேஷம்மன் கோயில். நம்ம கன்னியாகுமரியில் வைத்து உள்ளே வரவங்க எல்லாருமே அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு தான் உள்ளே போவாங்க மேக்ஸிமம். வடசேரி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. உள்ளே அங்கே சரியான மழை. ஆனால் அதுக்குங்களா தான் பஸ் உள்ளே கொண்டு விடுவாங்க. உள்ளே இறங்கி மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஆனால் கேமராவில் தெரியுது மாதிரி எனக்கு தெரில. மழை ஆனால் பெஞ்சிட்டு தான் இருக்குது. திருவனந்தபுரம் பஸ் எனக்கு திருவனந்தபுரம் பஸ்ஸில் போய் ஏறலாம், டக்குன்னு வீட்டுக்கு வரலாம். ஆனால் வீட்டுக்கிட்ட போகிற பஸ் எதுவும் இல்லை வேறு. ஆனால் திருவனந்தபுரம் பஸ்ஸில் போய் ஏறிடுவோமா? அவ்வளோதான். வடசேரி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியாச்சு. மற்றொரு ஐயாவளி இதுன்னு நினைக்கிறேன். நல்ல சாமி கும்பிடுவாருன்னு நினைக்கிறேன். மனுஷன் ஃபுல்லாக ஐயாவளி பாட்டு தான் போட்டிருந்தார். இப்போ யார் திருவனந்தபுரம் பஸ் எடுக்குதுன்னு பார்த்துட்டு அதில் யார் இது எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு வடசேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு போகிறது பஸ் ஏறியாச்சு. பஸ்ஸில் தான் இருக்கும். பேக்கு தான் என்னோட பெருசாக இருக்குது தெரியுதா பேக்கு. இது என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு ஒரு ஃப்ரேமு. இன்னைக்கு போகிறோம். அப்புறம் நின்று தான் கல்யாணம். வீட்டுக்கு போய்ட்டு என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தான் போகணும். பஸ்ஸை எடுத்துட்டான்னா இங்கே அதை கிளம்பிடலாம். நான் வந்து இறங்கினோன்னா பஸ் என்னது மூவ் பண்ணால் எடுப்பான்னு நினச்சி யாருன்னா நான் இன்னும் எடுக்கலை. அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே மழை பெய்யுது, அதனால் தம்பி கூப்பிட வரல. அதனால் நான் இப்போ பஸ்ஸில் இருந்து இறங்கி ஆட்டோ பிடிச்சி போயிட்டுருக்கேன். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. சரி மக்களே, அடுத்த வேலை பார்த்துருக்கேன். டாட்டா பாய்.